Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 811வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்போ மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Amazonல பிரைம் மெம்பர்ஷிப்புக்கு புதுசான கம்மி பிரைஸ் பிளான் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. Realme 10 ஓட லான்ச் டேட் 10 Pro ஓட லான்ச் டேட் அபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்கு. கூடவே Realme 10 Ultra அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து ஈஓடிக்கான வீடியோ நம்ம பண்ணவே காரணம் என்னன்னா கொஸ்டின்ஸ் எதுவும் பெருசா வரல, சேனல் இன்னும் க்ரோ ஆகலனால அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமே 7 கொஸ்டின் தான் வந்தது. அதுல ஒரே கொஸ்டினா ரிப்பீட்டடா 3 பேருக்கு மூணு கொஸ்டினா ஒரே ஆள் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தேவையில்லை அப்படின்னு பண்ணல. நான் வந்து 20 கொஸ்டினா வந்துருது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருந்தேன். ஸோ கொஸ்டின் ரொம்ப கம்மி, வெறும் 7 கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு வீடியோ பண்றது அப்படின்றது சரியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கொஸ்டின் வர பட்சத்துல ஈஓடி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப இன்னைக்கான அப்டேட்ஸை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஜியோ அவங்க வந்து அவங்களோட இன்டர்நெட் தான் ட்ரூ 5G அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ஏர்டெலோட வேற லெவல் ஃபாஸ்டா இருக்கு ஜியோ. இப்போ ஒரு கம்பெனில இருந்து அவங்களோட டவுன்லோட் ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. குறைஞ்சது 606 MBல இருந்து மேக்ஸிமம் 875 MB வரைக்கும் போகுதாம். அதே மாதிரி நீங்க ஏர்டெலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில ஜியோ வந்து 600 MB/s ஸ்பீட்ல டவுன்லோட் பண்ணுதாம். ஏர்டெல் 197 MB தான் டவுன்லோட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போக வேற ஒரு சில இடங்களோட டெஸ்ட் ரிசல்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அமேசான்ல பிரைம் மெம்பர்ஷிப் பிரைசிங்க கம்மி பண்ணிருக்காங்க. 599 ரூபாய்க்கு இனிமே பிரைம் மெம்பர்ஷிப்பை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கு, யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா. இதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மொபைல் ஒன்லி பிளான் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். SD கண்டென்ட்ஸ் தான் பார்க்க முடியும், HD கண்டென்ட்ஸ் கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி அமேசான் வீடியோ மட்டும் தான் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கான ஆஃபர்ஸா இருக்கட்டும், அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிற ஃப்ரீ டெலிவரியோ அல்லது அமேசான் பிரைம் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிற ஃபாஸ்ட் டெலிவரியோ எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு வெறும் மொபைல், அதுவும் ஒரே மொபைலுக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க, வீடியோ மட்டும் தான் பார்ப்பேன்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து Xiaomiயோட Xiaomi 13 Pro எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இருக்க போகுதுங்க. OnePlusோட பழைய மொபைலை பார்த்த மாதிரி இருக்கு. இதனோட டிசைன் கர்வ் டிஸ்பிளேயோட எட்டு வராங்க. Snapdragon 8 Gen 2 ஓட எட்டு வராங்களாம். அதே மாதிரி Xiaomiயோட 13 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட் டிஸ்பிளேயோட இருக்க போகுது. இதுவும் Snapdragonோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட தான் எட்டு வர போறாங்களாம். அடுத்து அந்த Realmeயோட 10 Ultraன்னு ஒரு மொபைல் வர போகுதுன்னு சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் அதை பத்தி பார்த்துடலாமா? Realme 10 Ultra இந்த மொபைல் இந்த மாதிரியான டிசைன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு வேற லெவலா இருக்குது கர்வ் டிஸ்பிளேயோட. அதனோட ஸ்பெக்ஸும் வந்திருக்குங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragonோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட 200 MP கேமராவோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில லீக்ஸ் வந்து இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் 200 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்படி பார்க்க போனா Realme 10 Ultra அப்படின்னு ஒரு மொபைல் உண்மையாக வந்தது அப்படின்னா கண்டிப்பா வேற லெவலா இருக்கும். ஆனா பிரைசிங் அதுக்கேற்ற மாதிரி ஹையா தான் இருக்கும், கம்மியா எதிர்பார்க்க முடியாது. அடுத்து ரியல்மிக்கு என்ன நேரனே தெரியலங்க. ரியல்மி என்ன மொபைலை லான்ச் பண்ணாலும் லான்ச்சுக்கு முன்னாடி அந்த அன்பாக்சிங் வீடியோ வந்துருது. ஸோ அது மாதிரி தான் ரியல்மியோட 10க்கான அன்பாக்சிங் வீடியோ இப்போ யூடியூப்ல இருக்குது. ஸோ ஒரு சேனல்ல இருந்து அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 10 பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லைவ் வீடியோ பார்க்கறதுக்கு அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த Realme 10 வர 9ஆம் தேதி தான் லான்ச் ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடியே அன்பாக்சிங் வந்துருச்சு. அடுத்து Realmeயோட 10 5G 10 Pro 5G இந்த ரெண்டு மொபைலை பத்தியும் நான் பேச சொல்லியிருந்தேன். இந்த மொபைல் 17ஆம் தேதி சைனால லான்ச் ஆகும் அப்படின்றத ஸோ இப்போ அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வர 17ஆம் தேதி சைனால இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்றத. ஸோ ரெண்டு மொபைலையும் சேர்த்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Realme 10 Pro கர்வ் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம இதுல ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க போட்டிருக்க இமேஜ்ல ஹெட்ஃபோன் ஜாக்கை நம்மளால பார்க்க முடியல. அடுத்து இன்னைக்கு டீல் ஆஃப் த டே பார்த்துட்டு வீடியோ முடிக்கலாம். டீல் ஆஃப் த டேல நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சூப்பரான ட்ரிம்மருங்க. பிளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பை தரப்புல இருந்து ஒரு ட்ரிம்மர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எப்பவுமே 500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ட்ரிம்மர் இப்ப 399 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பிளிப்கார்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. பிளிப்கார்ட்டோட பிராண்ட் அப்படின்றனால இதனோட குவாலிட்டி பெஸ்டா
பெஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நானுமே ஸ்மார்ட் பை ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ வேற லெவலாக இருந்தது. ஸோ நம்பி வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்மி பிரைஸில் ட்ரிம்மர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 399 ரூபாய்க்கு பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள், அது போக நம்ம சேனல்ல என்ன மாதிரியான வீடியோக்கள் எதிர்பார்க்குறீங்க எல்லாத்தையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன்.